என்ன பேசலாமா? நாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மனித உறவு, மன உணர்வு, இதனுடைய ஒரு திரைத்தாக்கமான ஒரு காவியத்தை பார்த்தோம் தான் நம்ம சொல்லணும். என் மகன் 9வது படிக்கிறான், பெரியவன். அவன் சொல்றான், நான் பார்த்ததுலேயே இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றானா. அப்ப எவ்வளவு பெரிய தாக்கத்தை சின்ன குழந்தைகள் வரைக்கும் அது ஏற்படுத்துதுங்கிறத வேற சான்று தேவையில்லை. அதாவது இந்த யுவராஜ் 3வது படமா வென்றிருக்கிறாரு. முதல் படம் ஒரு குட் நைட்னு ஒரு படம், அப்புறம் லவ்வர், இது 3வது படம். எல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் 3 படம் அந்த எடுத்த தயாரிப்பாளர்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன பையன்தான் அவர். இந்த படத்தினுடைய இயக்குனர் அபி ரொம்ப சின்ன வயதில் இந்த படத்தை நம்பி கொடுத்து தயாரிச்சு இருப்பதுங்கிறது ஒரு பெரிய பெரிய பாராட்டு. எவ்வளவு அவரை பாராட்டினாலும் தகும். இந்த படத்தை பார்த்த யாரும் அபி இவர் தான் இயக்குனர்னு இவரை மறைச்சிட்டு சொன்னா, ஒரு பெரிய இயக்குனர் யாரோ எடுத்திருப்பாங்க, நிறைய படங்களை இயக்கி அனுபவம் பெற்ற ஒரு இயக்குனர் எடுத்திருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு யார் படத்தோட இயக்குனர்னு இவரை காட்டினா சிரிப்பாங்க, சும்மா ஏதாவது கேலி பண்ணாதீங்க அப்படின்னு. வியப்பு என்னன்னா, எந்த படத்தினுடைய சாயல் தாக்கம் முந்தைய இந்த படத்துல பார்த்தது போல ஒரு காட்சி, ஒரு உரையாடல், ஒரு கதாபாத்திர அமைப்பு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. புத்தம் புதிதா ஒரு கதை, ஒரு களம், ஒரு திரைக்கதை, உரையாடல், கதாமாந்தர்களின் தேர்வு, பிரம்மாண்ட அரங்குகள், ஆர்ப்பாட்டமான இசை, சண்டை காட்சிகள், எதுவுமே கிடையாது. இது முதிர்ந்த மிகச்சிறந்த மேதைகள், எங்க அப்பா பாரதி ராஜா, பாலுமகேந்திரா, ஐயா மகேந்திரன், பாலச்சந்தர், இது போன்ற படைப்பாளிகள் படங்கள் தான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை நமக்கு தந்திருக்குது. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருக்க 2 இளைஞர்களும் சேர்ந்து இவ்வளவு பெரிய படத்தை எடுத்துக்காரு. படம் பேர் ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலி இங்கிலீஷ் படமா இருக்குது, ஆனால் ஒரு பச்சை தமிழனுடைய உணர்வை